ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு சமையல் வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிறது ஹோட்டல் சுவையில் பூரி மசாலா. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பூரி மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. நான் இதில் கடலை எண்ணெய் சொல்லியிருக்கேன். நீங்கள் சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் கொஞ்சம் வாசனை அதிகமாக கொடுக்கும், அதனால நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். வாணலில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரியணும். கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மஞ்சள் தூளோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஹோட்டல் சுவையில் பூரி மசாலா ரெடி.